MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. டெல்லி ஹவுரா வழித்தடத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடு வழியில் நின்ற வந்தே பாரத் ரயில் சரக்கு ரயில் என்ஜின் மூலம் இழுத்து வரப்பட்டது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராஜாவிடம் கேட்போம். ராஜா வணக்கம். வந்தே பாரத் ரயிலில் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய முடியாததற்கான காரணம் என்ன? தற்பொழுது நிலவக்கூடிய சூழல் என்ன? விவரிங்க. வணக்கம். டெல்லியிலிருந்து வாரணாசி நோக்கி சென்ற வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நடுவழியில் எஞ்சியிருக்கிறது. அதாவது இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் உத்தரப்பிரதேச மாநிலம் எட்டாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பர்த்ராத்னா ரயில் நிலையத்தில் நின்று இருக்கிறது. முதலில் ரயில்வே இன்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு என கண்டறியப்பட்டு ரயில்வே தொழில்நுட்ப அதிகாரிகள் சம்பளத்திற்கு சென்று தொழில்நுட்ப கோளாறை கண்டறியும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 4 மணி நேரம் ஆகியும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. அதனால் மேற்கொண்டு இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலின் இன்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அடுத்த 4 மணி நேரம் ஆகியும் பிறகு அந்த பகுதியில் செல்ல வேண்டிய ரயில்களுக்கும் தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால் சரக்கு ரயில் இன்ஜினை பயன்படுத்தி வந்தே பாரத் ரயில் தற்போது இயக்கப்பட்டிருக்கிறது. இந்த 4 மணி நேரமாக பயணிகள் அவதிக்குள்ளாயிருக்கிறார்கள். அந்த ஏற்கனவே ரயில் நிலையத்தில் பயணிகள் இறங்கி நின்று அந்த வீடியோக்கள் எடுக்கும் புகைப்படங்களுக்கும் காட்சிகள் தான் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் செல்லக்கூடிய பல்வேறு ரயில்களுக்கும் தாமதம் ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது ரயிலானது சரக்கு ரயில் இன்ஜின் மூலம் இயக்கப்பட்டு சென்று இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜா. MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806.